விறுவிறுப்பா நடந்துட்டு வர பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் பெர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்தியா மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான ஹாக்கி போட்டி இந்திய ரசிகர்களால மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியா இருக்கு. ஹாக்கியில இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்த இந்திய அணி இந்த போட்டியில ஸ்பெயினை வீழ்த்தும் பட்சத்துல வெண்கல பதக்கத்தை கைப்பற்றும். அதே போல நீரஜ் சோப்ரா பங்கேற்கும் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியும் கவனம் பெற்றிருக்கு. டோக்கியோ ஒலிம்பிக்ல ஈட்டி எறிதல்ல தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இந்த முறையும் தங்கத்தை தனதாக்குவாராங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக்ல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போ பார்க்கலாம். பாலின சர்ச்சைக்கு ஆளான அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்த இமானே கெலிப் பெண்களுக்கான குத்து சண்டை 66 கிலோ எடை பிரிவுல இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி அசத்தி இருக்காங்க. இறுதிப் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கிற நிலையில கெலிப் தங்கப்பதக்கத்தை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஆடவர் கிரேக்கோ ரோமன் 130 கிலோ பிரிவு மல்யுத்த போட்டியில தொடர்ந்து 5வது முறையா தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சு வரலாறு படைச்சிருக்காரு 41 வயதான கியூபா வீரர் மிசைல் லோபெஸ். ஒலிம்பிக்ல இந்த போட்டியில 2008 முதல் இப்போ வர தங்கப்பதக்கத்தை தன்வசம் வச்சிருக்காரு மிசைல் லோபெஸ். உயரம் ஏறும் போட்டியில களமிறங்கிட அமெரிக்க வீரர் சாம் பேட்சன் 4.75 வினாடியில 15 மீட்டர் உயரமுள்ள சுவரை ஏறி உலக சாதனை படைச்சிருக்கார். அயர்லாந்தை சேர்ந்த பாக்ஸிங் வீராங்கனை கெல்லி ஹாரிங்டன் தங்கப்பதக்கம் வென்றதோட ஓய்வையும் அறிவிச்சிருக்காங்க. சீனாவின் குவாங் 10 மீட்டர் டைவிங் போட்டியில தங்கம் வென்று அசத்தி இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.